அந்த கருப்பு மீன்ல இருந்து ஒரே ஒரு கேரட் தலையை கூட என்ன அவங்களுக்காக நீங்க வரீங்க? வந்து அப்படி போயிடலாம். சரி சரி ஆமா தீவிர போடுமா பல்லுவட்டு எல்லாம் போனாரு எது பாவம் இல்ல அது மீன் அது புது மீனா இருக்குல்ல நீயும் அங்கே ஊத்துற மண்ணை போடுமாடா கிடக்குது டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது புரியுதா வேற நாளதான் பரவாயில்ல மீனே வந்து நமக்கு அவங்க வர லெவலில் போகுது அவங்களும் வியாபாரம் கெட்டு போகுதுல கிட்ட சத்தமே இல்லை என்ன பண்ணலாம் கேர வெட்டினேன் ஒன்றுமே இல்லைம்மா வெளியே கேர வெட்டினேன் வரலா மீன் விடாம போ வட்டுற மீன் தீனாங்க போ வரலா மீன் அதான் வெட்டு இங்க பாரு ரத்தம் பூசலாம் மீன் விற்க முடியாது அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க கேளு வாய் திறந்து கேளு தருவாங்க நம்ம உடனே மீன் எடுத்துட்டு போட போகுது புரிஞ்சுக்கிட்டா
அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்களை வச்சு தான் போனாங்க. மீன் அவங்களே கொடுத்தாங்க உங்களுக்கு. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, எல்லாம் ஒரு வகையான மீன் தான் இது எல்லாமே. இது வலை மீன். அந்த மீன் சுத்தமாக கெட்டு போச்சு. இது மீன் நல்லா இருக்கு. என்னடா இது ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்குன்னு பாக்குறேன். ஓகே அது கூட ஊத்துறோம். ஒடிமா அதெல்லாம் ஒடி இருக்கு பாரு. ஓகே வாங்க. இல்ல இல்ல அண்ணா வந்து லேட்டானா பரவாயில்ல, நீங்க ஏஞ்சிட்டு வருவோம். பாப்பா ஒண்ணும் தெரியாது. பாப்பா ரெண்டு பேருமே மீன் இருக்கும், வியாபாரம் இருந்திருக்காது. ஏமா அப்படித்தானே? ரெண்டு பேருமே மீன் இருந்திருக்கோம், வியாபாரம் இருந்திருக்காது. முன்னாடி வாங்கினது அந்த மாதிரி சின்னது, பெருசு ரெண்டு நேற்று வந்து வந்து சின்னது மகாராணி சின்ன சின்ன 4 ரூபா வாங்கி போச்சு. மாச கடைசினா போனஸ் வேலை கவர்மெண்ட் என்ன வியாபாரம் பண்றவங்களாம் போனஸ் தராங்க. மாசம் கிடைச்சாதான் மாசம் 1ஆம் தேதி 10ஆம் தேதி சம்பளமா போக போறாங்க. உங்களுக்கு தீபாவளி வருது, போனஸ் தர போறாங்க. இதுவும் அந்த வகையான மீன் தான். அது ஒன்றும் இல்லை, சேம் வகையான மீன் தான். ஆனால் இது நல்லா இருக்குது. இதுவும் வந்து டைமிங்கோட செய்யணும். மீனுங்கெல்லாம் வந்து உடஞ்சி போயிருக்கு. நிறைய மீன் 3-4 மீன் உடஞ்சி போயிருக்கு நடுவில். அது ஒரு பக்கம் எங்கள் பீஸ் வராது. ஆனால் மெயின் பீஸ் போட்டதெல்லாம் மெலிசு. இன்னும் தெரியல. சூரெல்லாம் வராதுமா? இப்போ சூரெல்லாம் வராது.